நண்பர்களே, இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 6 வரை. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த வசனம் யாரை பற்றி பேசுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர். ஆனால் உங்களை நேசித்தது நிமித்தம் அவருடைய தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வரார். யோவான் புஸ்தகத்தில் அவர் சொல்றாரு, தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தேடி வந்த மேய்ப்பனாக நான் இருக்கிறேன்றார். நீங்க தான் அந்த தொலைந்து போன ஆடு. உங்களை தேடி வந்த மேய்ப்பன் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக சிலுவையில உங்க பாவத்தை எல்லாம் சுமந்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். இன்றைக்கு நீங்க அவருக்கு உங்க இருதயத்துல இடத்தை கொடுப்பீங்களா? இந்த கேள்வியோட நான் உங்களை விடுறேன். God bless you.